ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்த்திங்கன்னா பூரிக்கிழங்கு மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இல்லை ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சியை வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்தது பூண்டை தனியாக தட்டி போட்டுக்கோங்க. இதையும் வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு இதை வந்து நான் தனியாக ஆல்ரெடி பாயில் பண்ணிட்டேன் குக்கரில். டைம் சேவ் ஆகும்னு சொல்லிவிட்டு பாயில் பண்ணி லைட்டாக மசிச்சு வச்சுக்கிட்டேன். அதை வந்துட்டு இந்த மசாலா கூட ஊற்றி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் கொஞ்சம் கரைச்சி இதையும் ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சுட்டேன். இதை மாதிரி ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக இது எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த தாளிப்பு கூட வெங்காயத்தை போட்டு வதக்கி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கை வந்துட்டு மசிச்சு போடுவாங்க. கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், குக்கரில் வச்சுட்டேன். இப்படி செஞ்சு பார்த்தா அதே டிட்டோ டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஹோட்டல்லலாம் எப்படி நம்ம சாப்பிட்டா இருக்குமா பூரிக்கு கிழங்கு அதே டேஸ்ட்டில் இருந்தது. செம டேஸ்ட்டாக இருந்தது. கூடுதல் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.